படிக்கு மேலே யாராலையும் நகல கூட முடியல. மேலே போக 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 அளவு கூடிக்கிட்டே இருக்குது. எவ்வளவு உயரம், உயரத்தை பார்த்துக்கிடுங்க எவ்வளோ உயரம் சரிங்களா. அதுதான் பழைய பிரிட்ஜ். அது வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே புது பிரிட்ஜ். Change, looking for pain, pulling a mob, pushing a train. I'll never put me to the test and expect nothing less. You check as I'm chess, what's happening? அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, செம்ம பிளேஸ் தான். A mob, pushing a train. I'll never stop, stick to a lane. Pick up the pieces and go with it. மாதிரி நிற்கிறீங்களா? That's the way, what I'm doing ain't easy, but yeah. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கீழக்கரைக்கு வந்திருக்கோம். கீழக்கரைக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, கீழக்கரையில் லைட் ஹவுஸ் இருக்குது. அந்த லைட் ஹவுஸை வந்து விசிட்டர்ஸ்க்கு வந்து 3:30 5 o'clock வரைக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. அதை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். நான் இப்போ வந்திருக்க டைம் பார்த்தீங்கன்னா 2:40. கேட்டதுக்கு சொன்னாங்க கரெக்டாக வந்து 3:20 வாங்க அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து கடற்கரைக்கு வந்திருக்கிறோம். பக்கத்தில் இருக்குது கடற்கரை இருக்குது. அப்படியே நம்ம கடற்கரையில் அப்படியே காற்று வாங்கிட்டு 3:30 மணிக்கு வந்து லைட் ஹவுஸுக்கு போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கியூ கஃபே மணல் மேடு. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கியூ கஃபே மணல் மேடு போடுற இடம். அந்த பெருநாட்டயத்தில் ஒரு 3 நாளைக்கு போடுவாங்கல்ல, அது இந்த பிளேஸில் தான். அதான் லைட் ஹவுஸ். இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். செமையாக இருக்குங்க கீழக்கரை பீச். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி பீச்சில் வந்தால் சூப்பராக குளிக்கலாம். 3:20 ஆயிடுச்சு. அவங்க வந்து ஒரு 3:30 மணிக்கு வர சொன்னாங்க. நம்ம 3:20க்கு போகிறோம். இது ஒரு பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ். இது மேலே தான் இப்போ நம்ம ஏற போகிறோம். ஊரில் பள்ளிவாசல் மணாராலெல்லாம் ஏறி இருக்கிறேன் சின்ன வயசில். லைட் ஹவுஸில் இது வரைக்கும் ஏறினதில்லை. இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் லைட் ஹவுஸில் ஏற போகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பஸ் ஸ்டாண்டு. நம்ம ராம்நாத்லேருந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக பஸ்ஸில் வந்துடலாம். லைட் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா கீழக்கரையில் ராம்நாத்லேருந்து ஸ்ட்ரைட்டாக பஸ் இருக்குது. கீழக்கரைக்கு உள்ளே வந்து இந்த பீச் வெளியில் இறக்கி விட்ருவாங்க. நம்ம ராமநாதன் வந்தோம்னா அலைய தேவையே இல்லை. ஆட்டோ ஹீட்டோ எதுவுமே பிடிக்க தேவையில்லை. பஸ்ஸில் வந்தோம்னா நேரம் உள்ள வந்து இறங்கிடலாம். என்ட்ரன்ஸு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கட்டண விவரம்: பெரியவர் 10, சிறியவர் 5, வெளிநாட்டவருக்கு வந்து 25, கேமராக்கு 20, வீடியோ கேமராக்கு 25. திங்கக்கிழமை மட்டும் லீவு. டைமிங் பார்த்தீங்கன்னா 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். பட் அவங்க 3:30 மணி தான் வர சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே மரங்களாக வளர்த்து வச்சுருக்காங்க. அந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா இதமாக இருக்குது, அவ்வளோ காத்தோட்டமாக இருக்குது. மேலே போயில செப்பம் உள்ளே வந்துட்டோம். கரெக்டாக 3:20 வந்தோம். உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க. டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு 10 ரூபா. 4 பேர் வந்தால் 40 ரூபா டிக்கெட் வாங்கியாச்சு. நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். சூப்பராக இருக்குதுங்க பிளேஸு. அப்படியே வந்து ஃபுல்லாக உள்ள மரங்கள் செடிகள்லாம் வச்சுருக்குறாங்க. நல்லா காத்தோட்டமாக இருக்குது. அப்புறம் அந்த இடத்துல சிற்றுண்டி, அப்புறம் நிறைய அந்த சின்ன பசங்க விளையாடுறதுக்கான ஊஞ்சாக்கெல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓப்பன் பண்ணல, வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா காலணிகளை வெளியே விடவும். லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா கில்லி படத்தில் பார்த்தது அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் அடிக்கலாம்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸோட அவுட்டர் சுத்து வந்தாச்சு. உள்ள போகலாமா? உள்ள வந்துட்டோம் அப்படின்னா பாம் ஏதோ வச்சிருக்காங்க, செக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. விண்டோ இருக்கு இந்த இடத்துல. இங்கே நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் போல. ஃபர்ஸ்ட் 17 படிக்கு ஒரு விண்டோ இருக்கு. இடத்துல ஒரு விண்டோ இருக்குது. நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு ஏறணும்னா பக்கம் விண்டோ இருக்கு பாருங்க. அப்போ 50 படி ஏறி இருக்கிறோம். செம்ம வியூங்க. பாருங்க எப்படி இருக்குது. இங்கிருந்து ரீச்சிங் செம்ம வேற லெவல். இங்கேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்காருங்க. கீழே விழுந்தமோ என்ன ஆகும். 100 படி ஏறி இருக்கோம். ரொம்ப எல்லாம் கஷ்டமா இல்லை எனக்கு. இங்கே ஒரு 2 பேருக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 115 படிக்கிட்டு வந்திருக்கிறோம். இங்கேருந்து ஒரு வியூ செம்மையாக இருக்குங்க. இந்த வியூ வந்து 115வது படியில் இருக்கிற வியூ செம்மையாக இருக்குல்ல. எல்லாம் பார்த்தீங்கன்னா 120வது படிக்கு மேலே யாராலையும் நகல கூட முடியல. எல்லா டிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஒரு 5 minutes ரெஸ்ட்டு. மேலே போக 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 அளவு கூடிக்கிட்டே இருக்குது.
கோத்தை ஒட்டி நடங்க சரிங்களா. இதை ஒட்டி நடக்கணும். திடீர்னு ஸ்லிப் ஆகிட்டா கீழே விழுந்துருவோம். அது உயிருக்கே 10,000. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மேலே வந்தாச்சு. செமையா இருக்குங்க. ஓ செமையா காத்தடிக்குது. இருந்ததுதான் கீழே கரைச்சி சூப்பரா காத்தடிக்குதுங்க. ஐயோ சுத்தி வந்தாச்சு. இங்க செம்மையா இருக்கு பாத்தீங்களா. லைட் ஹவுஸ் பாத்தீங்கன்னா அந்த கீழக்கரையோட எல் பிரிட்ஜ் பல வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளவு உயரம். உயரத்தை பார்த்துக்கிடுங்க எவ்வளவு உயரம். அதாவது தெரியுது பாத்தீங்களா, அதுதான் பழைய பிரிட்ஜ். அது வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழக்கரை புது பிரிட்ஜ், எல் பிரிட்ஜ். சொல்ல வேண்டிய வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சின்ன பசங்களுக்கு குழந்தைங்களாம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஆனால் இப்போ 120 படி ஏறி வந்து ஒருத்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒருத்தான். அவ்வளோ சூப்பரா இருக்கு. இங்கே சூப்பரா இருக்கு. பக்கத்துல கடற்கரை, அப்புறம் வந்து க்ரௌட்ஸ் இல்லை. அதனால வந்து நீங்க மட்டும் வந்தீங்கன்னா ஃபேமிலியோட சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். க்ரௌட் இருந்தா கத்திக்கிட்டே இருப்பாங்க, நம்மளால வந்து ஃப்ரீயா பார்க்க முடியாது. ஆனா அதிகமான க்ரௌட் இல்லை. நாங்க 4 பேர் தான் வந்திருக்கிறோம். அதனால வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. Try to play it, but you're never gonna beat me. Look the other way, what I'm doing ain't easy. Bloody hands stained from the people who deceive me. Muddy hands break through the chains, go free me. Looking for change, looking for pain. Pulling a mob, pushing a train. I'll never stop, stick to a lane. Pick up the pieces and go rearrange. I'll be the best above all the rest, put me to the test and expect nothing less. Your check is I'm chess, what's happening next? இங்க பாத்தீங்கன்னா இங்க வர்ற மக்கள் எல்லாமே அவங்களோட பேர்களை வந்து குறிச்சிட்டு போயிருக்கிறாங்க. நாங்களும் வந்து அந்த ப்ராசஸ்ல ஈடுபட்டிருக்கோம். அவர் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம மேலே போகலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பார்வையாளர்கள் மேலே செல்ல அனுமதி இல்லைன்னு எழுதியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் விசாரித்தோம் ஏன் அப்படின்னு. எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குதான். அதனால வந்து மேலே கேமரா இருக்கு பிரதர், உள்ள அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோழர்கள் கூட அவங்க வரலாறு அப்படிலாம் செதுக்கி இருக்க மாட்டாங்க. சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்கள். Ready for a fight, believe me. When they try to change, you can say no, free me. So he's been looking for somebody who could save him, instead of searching inside for what they gave him. A strong will, strong mind causes mayhem. We could change the world, change times, rearrange them. Staying on pace, running the race. Life is a chase, I don't want a place. I wanna be first, work till it hurts. ஃபைனலா நாங்க வந்து இங்க கல்வெட்டு பதிச்சிட்டோம். என்ன கல்வெட்டு பதிச்சாச்சு இந்த இடத்துல. டேட் மட்டும் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் அப்படின்னு. இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் கேட்டிருக்கிறேன். பார்ப்போம். அப்படி எக்ஸ்ட்ரா டிக்கெட் எடுக்க சொன்னால் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா டிக்கெட் எடுத்து டைம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. செம்ம பிளேஸ் தான். 10 நிமிஷம் சொன்னாங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. நம்ம கிளம்புறோம். கண்டிப்பாக ஃபேமிலியாக வாங்க சரிங்களா. இந்த பிளேஸுக்கு சூப்பரான பிளேஸ், ஒருத்தான பிளேஸ். கிளம்பியாச்சு. பிரியா விடை கொடுத்து நாங்கள் கிளம்பி கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நான் முன்னிக்கீழே இறங்கி போய்கிட்டு இருக்கிறேன். எதுக்கு அப்படின்னா இவங்க ரீல்ஸ் பண்ண போகிறாங்க, ஃபோட்டோ எடுக்க போகிறதுக்கு சாவடிக்கிறாங்க. என்னோட தங்கச்சிமார்கள், என்னோட ஒய்ஃப் எல்லாரும். இப்போ நான் கீழே போயிட்டு அவங்க மேலே நிற்பாங்கன்னா நான் அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கணும். இப்போ அதுக்கு தான் நான் கீழே இறங்கி போய்கிட்டு இருக்கிறேன். நான் என்ன நினச்சேன்னா லைட் ஹவுஸ் அந்த பால் அடைஞ்ச லைட் ஹவுஸாக இருக்கும், படிகள்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்ல நிலைமையில் உள்ள லைட் ஹவுஸ் தான். ஒர்க்கிங் கண்டிஷனாக தான் இருக்குது. ஸோ பயப்படாமல் வரலாம். எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எதுவுமே வந்து எத்து போய் நொடிச்சு போயெல்லாம் இல்லை. அதனால் பயப்பட தேவையில்லை. Change, looking for pain, pulling a mob, pushing a train. I'll never stop, stick to a lane. Pick up the pieces and go ஏய் மாதிரி நிக்கிறீங்களா. best above all the rest, put me to the test and expect nothing less. Your check is I'm chess, what's happening next? He got the venom, a tangible weapon, no coming in second. This life is a lesson. பார்த்தீங்கன்னா கீழே போய் ஃபோட்டோ எடுத்துட்டு மறுபடியும் மேலே வந்துட்டேன். அவங்க கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எப்படி போஸ்ட் கொடுக்குறாங்க, பிளானிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் செம்மையாக இறக்கிதாங்க கீழே மேலே ஏறுறதுக்கு. The way what I'm doing ain't easy. Bloody hands stained from the people who deceive me. Muddy hands break through the chains, go free me. People like sheep move feet, hurt it easy. You don't wanna be fast asleep on this scheming. Better stand. எல்லா வகையான
ஃபோட்டோ ஷூட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு. சோலோ ஃபோட்டோ ஷூட், கப்புள் ஃபோட்டோ ஷூட், அப்புறம் வந்து கேண்டிடேட் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. கீழே போயிட்டு இருக்கிறேன். உண்மையிலே ஒருத்தனே நான் சொல்லலாம்ங்க, ஃபோட்டோஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னா, ஒரு மெமரபிள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் நம்ம எடுத்து வச்சுக்கணும்னா இந்த பிளேஸ்க்கு வரலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ். சரியான வேர்வங்க அம்மா. மேலே நல்லா காத்தடிச்சிச்சு. இந்த ஏறும்போது இறங்கும்போது உள்ளே வந்து அப்படியே அவியுது. வேர்வையை பாருங்கள் ஒன்றும் ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு. அதான் இங்கே நம்ம பார்க் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பார்க் மாதிரி அழகாக செட்டப் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதில் அப்படியே உட்காந்து நாங்கள் ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு லைட் ஹவுஸ் பயணத்தை முடித்தாச்சு. நம்ம வந்து அப்படியே இடத்துல உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டை நோக்கிய பயணத்தில் இருக்கிறோம். அப்படின்னா லைட் ஹவுஸ் ஏறி சரியான பஸ் எல்லாத்துக்கும் அங்கேனே கடை இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லேஸ் பாக்கெட் வாங்கி போட்டுருக்குது திங்கிறதுக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா ராம்நாடுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கரியில் இருக்கிறத சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு. நம்ம இந்த பேக்கரியில் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி, வடை, காளான், மசால் பூரி, பாதாம் மில்க் இதெல்லாமே ட்ரை பண்ணியிருந்தாங்க. இதெல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் வருவது உங்கள் சுஹைமி. வீடியோ பார்த்துன்னு உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ, பாய்.